ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழக மக்களுக்கு இனி கவலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. அந்த வெளியிட்ட அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த அறிவிப்பு என்னங்கிறத பார்க்கலாம். இனி நாம் யாருமே கவலைப்பட தேவையில்ல, ஒரே ஒரு மெயில் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கிய நியூஸ் ஆனது தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. உங்கள் பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைக்க இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாக்களை தமிழக அரசே கொடுத்துருக்கு. ஸோ தமிழக அரசு கொடுத்த அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடியதை கண்டிப்பாக தெரிஞ்சு பயன்பெறுங்க. வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் மற்றும் புகார்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு பல்வேறு அரசு துறைகளின் அதிகாரப்பூர்வ இமெயில் முகவரிகளை வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த முகவரிகளை பயன்படுத்தி நம்மளுடைய பிரச்சனைகளை உடனே தமிழக முதல்வருக்கு டைரக்டாக செய்யலாம். அதாவது டைரக்டாக பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லலாம். அதோடு அந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இனி அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து தெரியாமல் ஒரே ஒரு இமெயில் மூலமாகவே நம்மளுடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருப்பதாக தாள்கள் வெளியாகிருக்கு. பொதுமக்கள் தங்களின் எந்த ஒரு புகாரையும் ஒரே இடத்துல தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் உதவி மையம் செயல்பட்டு வருகிறது. இதற்கு மக்கள் சிஎம் ஹெல்ப்லைன் @tngovernment.in என்ற இமெயில் முகவரி மூலமாகவோ அல்லது http://cmhelpline.tnega.org என்ற இணையத்தின் வாயிலாகவோ உங்களுடைய புகார்களை பதிவு செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது. மேலும் இணைய வசதி இல்லாத நபர்கள் கண்டிப்பாக பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்கள, அப்படி இருக்கிறவங்க 1100 என்ற இலவச தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய குறைகளை கூறலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது பொதுமக்கள் உங்களுடைய எந்த ஒரு புகாரையும் ஒரே இடத்துல தெரிவிப்பதற்கு முதலமைச்சர் உதவி மையத்துக்கு நேராக பண்ணுறதா இருந்தால் நான் சொன்ன அந்த ஒரு முகவரியை பயன்படுத்துங்க. இல்லை என்கிட்ட இணைய வசதி இல்லை, நார்மல் பட்டன் ஃபோன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க 1100 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய குறைகளை டைரெக்டாக கூறலாம், டைரெக்டாக உங்களுக்கான சொல்யூஷனையும் தெரிந்து கொள்ளலாம். இது தவிர குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதற்கு துறை வாரியாகவோ பிரத்யோக இமெயில் முகவரிகளோ அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு தலைமை செயலாளருக்கு புகார் அனுப்ப cs@tn.government.in என்ற முகவரியையும், போலீஸ் மற்றும் சட்ட ஒழுங்கு தொடர்பான புகார்களுக்கு homesecond@dn.government.in என்ற முகவரியும் பயன்படுத்தலாம். அதாவது நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக முதலமைச்சர்கிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக நமக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு ஏற்ப பேசலாம் அப்படிங்கிற மாதிரியும் முகவரிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் தமிழக அரசின் தலைமை செயலாளருக்கு புகார் அனுப்பணுன்னா சிஎஸ் நம்ம பயன்படுத்தணும். அதே போலீஸ் மற்றும் சட்ட ஒழுங்கு தொடர்பான புகார்களுக்கு homesecond அப்படிங்கிற அந்த ஒரு முகவரியை பயன்படுத்தணும். அதே போல் அத்தியாவசிய தேவைகளுக்கு இந்த மாதிரி தனியாக இமெயில் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தியாவசிய தேவைகள்ங்கிறது மின்சாரம், குடிநீர், ரேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும்ல. இதுக்கு என்னங்கிறத சொல்கிறேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. மின்சாரம் மற்றும் இபி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ENERSEC@tngovernment.in என்ற முகவரிக்கு நம்ம எந்த ப்ராப்ளம்னாலும் ஷேர் பண்ணலாம். அதே போல் குடிநீர் மற்றும் மாநகராட்சி பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு என்ன முகவரி சொல்லப்பட்டிருக்குன்னா MAWSSEC@tn.government.in இந்த முகவரிக்கு அனுப்பலாம். ஸோ இது குடிநீர் மாநகராட்சி பிரச்சனைகளுக்கு இந்த முகவரி. அதே ரேஷன் கடை முறைகேடுகள் மற்றும் புகார்கள் நீங்கள் தெரிவிக்கிறதாக இருந்தால் COOPSES@tn.government.in என்ற இமெயிலை முகவரியை தொடர்பு கொண்டு புகார்களை டைரெக்டாக இங்கு அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் மின்சாரம், குடிநீர், ரேஷன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி முகவரிகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு.
அதோடு நில மற்றும் உள்ளாட்சித்துறை சார்ந்த ப்ராப்ளங்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயில் உருவாக்கப்பட்டிருக்கு. பட்டா மாறுதல் மற்றும் தாசில்தார் அலுவலகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு revsec@tn.government.in என்ற முகவரியில் நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதே போல் பஞ்சாயத்து மற்றும் கிராமப்புற பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ruralsec@tn.government.in என்ற முகவரியில் புகார்களை தெரிவிக்கலாம். ஸோ இது நில மற்றும் உள்ளாட்சித்துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் புகார் தெரிவிக்கிறதா இருந்தால் இந்த முகவரியை பயன்படுத்தி கொள்ளலாம். இதே போல் கல்வி மற்றும் மருத்துவத்துக்கும் முகவரிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூட சம்பந்தமான புகார்கள் இருந்தால் அதை தெரிவிக்கிறதுக்கு schsec@tn.government.in முகவரியை பயன்படுத்தலாம். அதே கல்லூரி மற்றும் உயர்கல்வி சம்பந்தமாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் எதை பயன்படுத்தணும்னா hrSEC@tn.government.in முகவரியை தொடர்பு கொள்ளலாம். அதே அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவ சார்ந்த புகார்கள் ஏதாவது இருந்தால் அதுக்கு என்ன முகவரியை பயன்படுத்தலான்னா HEFSEC@tn.government.in என்ற முகவரி ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த முகவரிக்கு உங்களுடைய இதை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் அரசு பேருந்து மற்றும் RTO அலுவலக புகார்களுக்கு TRANSEC@tn.government.in என்ற முகவரியை பயன்படுத்தி உங்களுடைய இதை தெரிவிக்கலாம். அதே போல் மோசமான சாலைகள் மற்றும் பொதுப்பணித்துறை பாலம் தொடர்பான அதில் ப்ராப்ளம் வரவங்க நீங்கள் எந்த முகவரியை பயன்படுத்தணும்னா PWDSEC@tn.government.in என்ற முகவரியை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய இதை இதில் தெரிவிக்கலாம். அதே போல் விவசாயம் சார்ந்த குறைகளுக்கு agrisec@tn.government.in என்ற முகவரியை பயன்படுத்தலாம். அதே போல் முதியோர் உதவித்தொகை மற்றும் சமூக நல தொடர்பாக நீங்கள் தகவல்கள் தெரிவிக்கிறதா இருந்தால் SWSEC@tn.government.in என்ற முகவரி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் காடு மற்றும் மரம் வெட்டுதல் போன்ற சுற்றுச்சூழல் புகார்களுக்கு FORESTSEC@tn.government.in என்ற முகவரியை பயன்படுத்துங்க. அதே போல் தொழிலாளர் பிரச்சனைகளுக்கு LaborSEC@tn.government.in என்ற முகவரியில் உங்களுடைய புகார்களை அனுப்புங்க. ஸோ இந்த மாதிரி அந்தந்த துறைக்கு சார்ந்தும் நிறைய முகவரிகள் இருக்குது. இந்த முகவரியை பயன்படுத்தி டைரெக்டாக உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணிங்கன்னா உடனே அதற்கான தீர்வு வெளியாகும். அமைச்சர்கள் மக்கள் பணியில் தீவிரம் காட்ட வேண்டும் என முதல்வர் விஜய் அண்மையில் கதரான உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த இமெயில் முகவரிகளுக்கு அனுப்பினால் மிக விரைவில் உரிய தீர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த முக்கிய தாள்களை நீங்கள் அனைவரும் உங்களுடைய மொபைலில் உடனே சேமித்து வைத்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுது. கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வருதோ அப்பப்போ அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன முகவரியோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக முதல்வருடைய இந்த புதிய அறிவிப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கிய நியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டோ அதோட இந்த முக்கிய நியூஸை தெரிஞ்சு வைத்துக்கிட்டோ இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.